அஸ்த்ரா மாக் 1 ஏவுகணை. இந்த ஏவுகணையோட ரேஞ்ச் வெறும் 110 கிலோமீட்டர் தான். ஆனால் சமீபத்தில் DRDO என்ன அறிவிச்சாங்க அப்படின்னா, இந்த ஏவுகணையோட ரேஞ்சை 110 கிலோமீட்டர்லேருந்து 160 கிலோமீட்டராக நாங்கள் அதிகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. வழக்கமாக இந்த மாதிரி ஒரு ஏவுகணையோட ரேஞ்சை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம முழுமையாக அதை தவிர்த்து வேற ஒரு ஏவுகணையை உருவாக்கினா தான் முடியும். ஆனால் இந்த தடவை DRDO என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஏவுகணையை மாற்றாமல் அதோட ரேஞ்சை மட்டுமே அதிகப்படுத்தியிருக்காங்க. இது பாகிஸ்தானோட நம்ம சண்டை போட்ட தருணத்தில் சீனாவோட PL-15E ஏவுகணை ஒன்று இந்தியாவில் இன்டாக்டாக கிடச்சிச்சு தெரியுமா? அந்த ஏவுகணையை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி தான் இந்தியா அஸ்த்ரா மார்க் 1 ஏவுகணையோட ரேஞ்சை 110லேருந்து 160 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் உண்மையா இல்லையா அப்படின்றது தான். நானும் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் TP டிஃபென்ஸ். முதல் விஷயம், அஸ்த்ரா மார்க் 1 அப்படின்ற ஏவுகணையை நம்ம உருவாக்குனது சில வருஷங்களுக்கு முன்னாடி. இதோட ரேஞ்ச் வந்து 110 கிலோமீட்டர். இதை நம்ம ஆல்ரெடி சுகாய் Su-30 போர் விமானங்களில் இன்டெகிரேட் பண்ணியாச்சு. ரிப்பப்ளிக் டே ஃப்ளை பாஸ்டில் இந்த சுகாய் போர் விமானம் பறந்தும் காமிச்சிருச்சு. இதை தாண்டி இந்த ஏவுகணையோட ரேஞ்சை அதிகப்படுத்தினது இப்போ சமீபத்தில் நடந்த காரணத்தினால் இதன் அடிப்படை இந்த ஏவுகணை தொழில்நுட்பத்தை வந்து நம்ம PL-15E எக்ஸ்டெண்டட் வேரியண்ட்லேருந்து தான் எடுத்திருக்கோம். அதன் மூலமாக தான் நம்ம அஸ்த்ராவை வந்து ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்றை பார்த்தோம்னா, ஆக்சுவலாக அது வந்து இல்லாஜிக்கலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எப்படி வேலை செய்யுது, ஒரு ஏவுகணை ஏர் டு ஏர் ஏவுகணையிலேருந்து என்னென்ன மாதிரி தொழில்நுட்பங்களை நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஏவுகணை எதிரி நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வருது, அந்த ஏவுகணை முழுசாக இருக்குது, அதோட இன்டர்னல் காம்பனன்ட்ஸ்லாம் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகலை அப்படின்னா, அந்த ஏவுகணையை நம்ம பிரித்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை படித்து எதிரி ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணியிருக்கா, அதாவது ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது இருக்கும் ஒரு ஏர் டு ஏர் ஏவுகணை சால்வ் பண்ண வேண்டியது. அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான அப்ரோச் வந்து என்ன சைனீஸ் இன்ஜினியர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம படித்தோம்னா, அவங்க நாட்டில் இதை விட அட்வான்ஸ்டான ஏவுகணையை எப்படி உருவாக்குவாங்க அப்படின்றதற்கான ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். இந்த புரிதலை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலான்னா, ஃப்யூச்சரில் அவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கிற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் PL-15க்கு அப்புறம் வர PL-17 ஏவுகணை எப்படி இருக்கும், அதோட செயல்திறன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சா அதுக்கேற்ற மாதிரி நம்ம தற்காப்பு ஆயுதங்களை உருவாக்கலாம். இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கிற மெயின் கான்செப்ட், ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கான கான்செப்ட். இதை தாண்டி ஒரு தொழில்நுட்பம் நம்ம இந்தியாவுக்குள்ளே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மக்கிட்ட அஸ்த்ரா சீரியஸே கிடையாது. இண்டிஜினியஸாக ஒரு ஏர் டு ஏர் ஏவுகணை நம்ம உருவாக்கவே இல்லை. ஏன்னா நமக்கு வந்து அந்த சீக்கர் தொழில்நுட்பம் வேணும். அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து போய் தாக்குறப்ப அந்த ஏவுகணைக்கு கைடன்ஸ் கொடுக்குது தெரியுமா, ஏர்கிராஃப்ட் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த சீக்கர் தொழில்நுட்பம் வந்து நம்மக்கிட்ட கிடையாது. அந்த சீக்கரை மேனுஃபேக்சர் பண்ணணுன்றப்ப நமக்கு கரெக்டாக இந்த PL-15 கிடச்சிச்சின்னா நம்ம அந்த PL-15ல் இருக்கக்கூடிய சீக்கர் தொழில்நுட்பத்தை அப்படியே தூக்கி அதை டிஸ்மேண்டில் பண்ணி அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னுலாம் பார்த்து அதே மாதிரி ஒரு காப்பி வேரியண்ட்டை நம்மளால் உருவாக்க முடியும். அந்த காப்பி சீக்கர் வேரியண்ட்டை கொண்டுட்டு வந்து நம்மளோட ஏவுகணையில் பொருத்தி நம்ம ஒரு ஏர் டு ஏர் ஏவுகணையை சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்கலாம். இந்த மாதிரி தான் சோவியத் யூனியன் அந்த காலத்தில் அமெரிக்காவோட AIM சைடு வைண்டர் ஏவுகணை ஒன்று அவங்களுக்கு சிக்கிச்சு. அதில் இருக்கக்கூடிய சீக்கரை உருவி அவங்க நாட்டில் ஒரு ஏர் டு ஏர் ஏவுகணையை உருவாக்குனாங்க. ஆனால் இது எதுலையுமே நம்மளால் ப்ரொப்பலண்ட்டை வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடியாது. ப்ரொப்பலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, அந்த ஏவுகணையை பறக்க வைக்கிற ஒரு எரிபொருள். இந்த எரிபொருள் இருந்தால் தான் ஏவுகணை பறக்கும். அப்போது எரிபொருள் தான் ஏவுகணையை 100 கிலோமீட்டர் கொண்டு போகணுமா இல்லை 160 கிலோமீட்டர் கொண்டு போகணுமான்றது முடிவு பண்ண போகுது. தி அமௌண்ட் ஆஃப் டைம் இட் கேன் பர்ன், எவ்வளோ நேரம் அது எரியுதுன்றதை பொறுத்து தான் ரேஞ்சுன்றது இருக்குது. அப்போது PL-15E வந்து ஆல்ரெடி ஃபயர் பண்ணப்பட்டுருச்சு. அது ஃபயர் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து கீழே விழுந்திருக்கு. அதில் இருக்கக்கூடிய எரிபொருள் எல்லாமே செலவாயிடுச்சு ஆல்ரெடி. அதில் இருக்கிறது வெறும் ஆஷ் தான். அந்த ஆஷை வந்து நம்ம எடுத்து அந்த ஆஷை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி என்ன கெமிக்கல் காம்பினேஷனில் வந்து இவங்க ப்ரொப்பலண்ட்டை தயாரிச்சிருக்காங்கன்றதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அன்லெஸ் அன்டில் அந்த ஏவுகணை முழுமையாக பாக்ஸு கூட பிரிக்காமல் அப்படியே இந்தியாவுக்கு ஷிப் பண்ணால் மட்டும்தான் அந்த ஏவுகணையை பிரித்து அதில் இருக்கிற ப்ரொப்பலண்ட் டெக்னாலஜி என்ன அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ வெறுமன ப்ரொப்பலண்ட் டெக்னாலஜியை வந்து நம்ம பார்க்காமலேயே சீனாவோட PL-15E ஏவுகணையிலிருந்து தான் இந்தியா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி ஆஸ்த்ரா ஏவுகணையோட ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறது வந்து அடிமுட்டாள்தனமாக தான் இருக்குது. ஏன்னா ப்ரொப்பலண்ட்டுன்றது அந்த PL-15ல் கிடையாது. அது எல்லாமே எரிஞ்சு போச்சு. ப்ரொப்பலண்ட்டே இல்லைன்றப்ப
அந்த ப்ரொப்பலண்ட்டை வந்து நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி நம்மளோட அஸ்திராவில் போட்டிருக்கோன்னு சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப அபத்தமாக இருக்குது. ஸோ கிளியராக இந்தியா எப்படி இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொப்பலண்ட்டை பற்றின நாலேஜ் இந்தியாவோட டிஃபென்ஸ் ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு அதிகப்படியாக இருக்கிற காரணத்தினால் ப்ரொப்பலண்ட்டோட கெமிஸ்ட்ரியை மட்டும் மாடிஃபை பண்ணி அதோட வெயிட்டை வந்து அதிகப்படுத்தாமல் அல்லது ஷேப்பை மாற்றாமல் எதுவுமே பண்ணாமல் ஆஸ்ட்ரா மார்க் 1 ஸ்ட்ரக்சரை தொடாமல் உள்ளே இருக்கிற ப்ரொப்பலண்ட்டோட கெமிஸ்ட்ரியை மட்டுமே மாற்றி 110 கிலோமீட்டர் பறக்கிற ஏவுகணையை 160 கிலோமீட்டருக்கு கொண்டு போயிருக்காங்க. இதுதான் உண்மை. இதை தாண்டி சீனாவோட PL-15Eயோட ப்ரொப்பலன் கெமிஸ்ட்ரியெல்லாம் பார்த்து காப்பி அடித்தாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து உலகமாக முட்டு. அங்கே ப்ரொப்பலண்ட்டே இல்லாத ப்ரொப்பலண்ட்டை வந்து நம்ம எப்படி காப்பி அடிக்க முடியும் அப்படின்றது ஒரு லாஜிக்கலான கொஸ்டின். இந்த லாஜிக்கலான கொஸ்டின் கூட தெரியாமல் சில நபர்கள் வந்து ட்விட்டர்ஸில் கமெண்ட்ஸை பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குறப்ப ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. பட் ஆக்சுவலாக இந்த PL-15E ஏவுகணையை வந்து நம்ம ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணி அதனால் கிடைக்கக்கூடிய நாலேஜ் நமக்கு எங்கே உதவும்னா, சைனீஸ் என்ஜினியர்ஸோட ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஃப்யூச்சர் வெப்பன்ஸை இவங்க எப்படி உருவாக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே நம்மளை போக வைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆப்வியஸ்லி சீனர்கள் அவங்களோட அதிநவீன ஏர்டேர் ஏவுகணைகளை பாகிஸ்தானுக்கு கொடுக்க போகிறது இல்லை, ஆர் எனி அதர் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறது இல்லை. அப்போ இந்த PL-15E வந்து என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதோட சீக்கர் எப்படி இருக்குது, இந்த சீக்கரில் இந்தந்த காம்பனன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்தந்த காம்பனன்ஸுக்கு இப்படி வீக்னஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம ஃப்யூச்சர் கான்ஃப்ளிக்டில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஏவுகணையோட இன்னும் நோட் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து பாகிஸ்தான் இந்த PL-15E தூக்கிட்டு வரப்ப இதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், எங்கேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு இந்திய போர் விமானங்களுக்கு ஆர் இந்திய போர் விமானங்களில் இருக்கிற பைலட்ஸுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸால் ட்ரைனிங் கொடுக்க முடியும். இது DRDO அந்த ஏவுகணை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய டேட்டாவால் தான் முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீனாவை எதிரியாக பார்க்கக்கூடிய நாடுகள் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது. தைவான் இருக்குது, பிலிப்பைன்ஸ் இருக்குது, ஜப்பான் இருக்குது, ஈவன் ஆஸ்திரேலியா கிட்ட கூட அவங்க உரண்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தருணங்களில் இந்த PL-15E டேட்டாவை நம்ம சீனாவோட எதிரிகளான ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா மாதிரியான நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனாலையும் நமக்கு சீனாவை காலி பண்ணுறதுக்கு ஒரு மிக முக்கியமான அட்வான்டேஜ் கிடைக்கும். ஏன்னா நம்ம இங்கே ரீசர்ச் பண்ணுற மாதிரி அவங்களும் அங்கே ரீசர்ச் பண்ணுவாங்க. நம்ம நான் உனக்கு இந்த டேட்டாவை கொடுக்குறேன், நீ ரீசர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்கா அதை என் கூட ஷேர் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா வேலை முடிஞ்சு. உலகத்தோட பெஸ்ட் மைண்ட்ஸ் எல்லாமே இந்த ஏவுகணையை டைசெக்ட் பண்ணி சைனீஸ் ஏர் சுப்பீரியாரிட்டியை காலி பண்ணுற மாதிரி நம்மளால் ஃப்யூச்சரில் நம்மளோட ஏர்ஃபோர்ஸை ரெடி பண்ண முடியும். இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட். ஆனால் இதுக்கும் ப்ரொப்பலண்ட்டுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. ப்ரொப்பலண்ட்டை வந்து நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணவும் முடியாது அன்லெஸ் அண்ட் அன்டில் அது பாக்ஸில் போட்டு டெலிவரி பண்ணாத வரைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள TBS பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பாருந்து நல்ல சமுதாயத்தை உறவும். நன்றி, வணக்கம்.